இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணை பார்த்தேன் ப்ரோ. அந்த பொண்ணுக்கு ரீசெண்டாக ஜான்வரியில் தான் பிரேக்கப் ஆச்சு. 5 months கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிட்டோம். ஆனால் அந்த பொண்ணு அந்த பையனை அடிக்கடி நினச்சி ரொம்ப சோகமாக ஸ்டேட்டஸ் போடுறா. என்கிட்ட இப்போலாம் பேசுகிறதே இல்லை, ரொம்ப தள்ளி போன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாப்புல. லவ் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டேன். லவ்வான்னு தெரியல ப்ரோ, ஆனால் அந்த பொண்ணு சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கல எனக்கு ஒரு சந்தோஷம். அவளை கேர் பண்ணும்போது எனக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது ப்ரோ, அவ்வளோதான். ஆனால் இது லவ்வான்லாம் எனக்கு தெரியல, பேசினா போதுமே கேர் பண்ணுறதுக்கு, பேச மாட்டாளே அப்படின்னு சொன்னான். கேட்க நல்லா இருக்குல்ல. மெமரிஸ் சாகிற வரைக்கும் மறக்கவே மறக்காதுங்க. ஆனால் அந்த மெமரிஸை நினைக்கும் போது வரக்கூடிய வழியை வந்துட்டு நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கான கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜான்வரியில் தான் பிரேக்கப் ஆச்சு. அந்த பொண்ணு நிறைய ஃபீல் பண்ணாலும் இந்த மாதிரி நேரத்தில் நீ கைவிடாமல் அந்த பொண்ணுக்கு நீ பேசு. அவங்க அவங்ககிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ, எனக்கு கேர் கொடுக்குறதுக்கு யாரோ ஒரு உயிர் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தைரியம் வர்ற அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் போடு. உனக்கு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் உனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் யார்கிட்டயாவது சொல்லி ஷேர் பண்ணணும்னு தோணும் போது இங்கே நான் இருக்கேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோ. உனக்கு என்னைக்கு என்ன பேசினாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உன்னோட எல்லா ஃபீலிங்ஸும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இதை யோசிக்கிட்டே இருந்தால் மட்டும் நீ வெளியே வந்துட மாட்டேன், அதை மாறுறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விடு. அதுக்கப்புறம் எல்லாம் தானாக நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த பையனை மெசேஜ் போட்டு விட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு சர்ப்ரைசிங்காக எனக்கு ஒரு மெசேஜ் போட்டான். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, அந்த பொண்ணு என்கிட்ட பேசிடுச்சு, நான் இப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிச்சு, நார்மலாக பேச ஆரம்பிச்சு சொன்னான். நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோ. கரெக்டுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.